ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய மகிமைகள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாபாவுடைய பாதத்தினுடைய மகிமை. பாபாவே புனிதமானவரான பாபாவுடைய பாதங்களை தொழுவதனால் நம்ம முழுமையான சரணாகதி அடைகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். குரு அப்படின்றாலே இருளை நீக்கி ஒளியை தருபவர் தான் குரு. அதுதான் அந்த குருக்கு உண்டான பொருளே. சத்குருவானவர் மோட்சத்திற்கான வழியை நமக்கு கொடுக்கக்கூடியவர். இந்த வாழ்க்கை என்னும் இந்த பெரிய கடலை கடப்பதற்கு உரிய ஒரு பெரும் படகாகவும் தோணியாகவும் இருந்து நம்மை கரையேற்ற வல்லவர் தான் பாபா. அவருடைய பாதத்திற்குன்னு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. சச்சரிதத்துல நிறைய இடத்துல பாபாவுடைய பாத மகிமைகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாபாவுடைய பாதம் உங்களுடைய வீட்டில் ஒரு புகைப்படமாக இருக்கலாம், இல்லை வெறும் பாபாவுடைய முழு சிலையை இருக்கலாம். எது இருந்தாலும் பாபாவுடைய பாதத்தை நோக்கி நாம் தியானம் செய்யும் பொழுதோ, பாபாவுடைய பாதங்களோ இருக்கும் பொழுது அதற்கு பூஜை செய்தால் அதற்குண்டான பலன் பன்மடங்கு பெரியது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம 1-2 உதாரணங்களோடு கூடி சாய் சச்சரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க பாபாவுடைய பாதத்தின் மகிமையோடு சேர்த்து நம்ம பாபாவுடைய அற்புதங்களை பார்க்க போறோம். பாபாவுடைய பாதத்தின் மகிமை அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாங்க சச்சரிதையில. ஷீரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவை, ஏனெனில் அவைகள் அனைத்தும் பாபாவின் திருவடிகளை நேரடியாக முத்தமிடும் பாக்கியத்தை அடைந்திருக்கின்றன. மேலும் பாபாவின் திருவடி தூளிகளை தன் தலையில் சுமக்கின்றன. அதாவது பாபாவுடைய பாதங்களிலிருந்து விழக்கூடிய தூசியை தன் தலையில் ஏந்தும் பாக்கியத்தை அந்த ஷீரடி மண் பெற்றிருக்கிறது அப்படின்னு அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறாங்க. பாபாவுடைய பாதத்தை பற்றி பாபாவே சொல்வது என்னவென்றால், நீ என்னுடைய ஒளியை காண விரும்பினான் அகங்காரமற்றவனாய் என்னுடைய கால் பெருவிரலை 2 கிளைகளுக்கு வழியாக தியானிப்பாயாக. அந்த 2 கிளைகள் என்று சொல்வது பாபாவின் ஆள்காட்டி விரலையும், அதற்கப்புறமா பாபாவுடைய நடுவிரல். இந்த 2 விரல்களுக்கு நடுவில் தெரியக்கூடிய பாபாவின் பெருவிரலை நாம் தியானிக்கும் பொழுது, நாம் அகங்காரமற்று தியானிக்கும் பொழுது பாபாவின் ஒளியை அதில் நாம் காண முடியும் என்று அழகாக பாபாவை எடுத்துரைக்கிறார். தாஸ்கனு மகாராஜ் ஒரு முறை பிரயாகை குளியலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதாவது கங்கையும் யமுனையும் சங்கமிக்கின்ற இடத்திற்கு சென்று ஒரு புனித நீராடி விட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்ப எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. எங்கு சென்றாலும் பாபாவுடைய அனுமதி இல்லாமல் பாபாவுடைய பக்தர்கள் ஷீரடி மண்ணை விட்டு வெளியே செல்லவே மாட்டார்கள். அப்படிதான் தாஸ்கனு மகாராஜும் பாபாவை அணுகி, பாபா, நான் பிரயாகை குளியலுக்கு போக வேண்டும், தயவு செய்து தாங்கள் அனுமதிக்க வேண்டும்னு அனுமதி கோரி நிற்கிறார். அப்ப பாபா சொல்கிறார், ஏன் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன வந்தது? நம்மளுடைய பிரயாகை இங்கேயே இருக்கிறது, என்னை நம்பு அப்படிங்கிறார் பாபா. என்னை நம்பு அப்படிங்கிற வார்த்தை எத்தனை ஆழமானது தெரியுங்களா? நம்மளை நம்பணும்னா நம்ம அங்கிருந்தபடியே பாபாவின் பாதத்திலே நம்ம அடைக்கலம் புகும் பொழுது, நம்பி அடைக்கலம் புகும் பொழுது நமக்கு எல்லா வகையான இன்னல்கள்ல இருந்து பாபா நம்மளை விடுவிப்பார். அப்படி சொல்லிட்டு பாபா உடனே தன்னுடைய திருப்பாதங்களை காண்பிக்கிறார். அப்போ தாஸ்கனு மகாராஜ் பார்த்துட்டு பாபாவுடைய பக்தியில ஆழ்ந்து போய் கவிதையா அவருக்கு வருது. ஏன்னா அவர் கண்ட காட்சி அப்படிப்பட்டது. அவர் பிரயாக எங்கே இருக்கிறது பார் அப்படின்னு சொல்லும்பொழுது பாபாவின் 2 கால் கட்டை விரல்கள் இருந்தும் கங்கையும் யமுனையும் அழகாக வெளிவந்தது. அதை அந்த புனித நீரை அருந்து விட்டு எல்லோருக்கும் பருக கொடுத்துட்டு அங்க சந்தோஷத்துல திளைக்கிறார் தாஸ்கனு மகாராஜ். அப்போ பாபாவுடைய பாதம் எத்தனை சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாபாவுடைய அற்புதம் நமக்கு பெரிய விடையாக அமைகிறது. அது அப்ப நிகழ்ந்த ஒரு அற்புதம். இன்றைய காலகட்டம் வரையிலுமே அப்படி ஒரு அற்புதத்தை பாபா நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அந்த பக்தை பாபாவுடைய படத்தை சுவற்றில மாற்றி வணங்குகிறாங்க. ரொம்ப நாளா வணங்கிக்கிட்டே இருக்காங்க. திடீரென்று ஒரு நாள் அந்த படத்திற்கு பின்புறத்திலிருந்து நீர் ஒழுகுற மாதிரி ஒரு இது தெரியுது, தடயம் மாதிரி தெரியுது. எங்கிருந்து இந்த தண்ணீர் வருதுன்னு தெரியலேன்னு பிளம்பரை கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லா இடத்தையும் வீட்டை முழுக்க செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே குழாயிலேருந்து லீக்கேஜோ எதுவுமே வரல. ஆனா பாபாவுடைய படத்தின் கீழே மட்டும்
நீளமா அப்படியே வந்து ஒரு அருவி கொட்னா, அந்த அருவி வந்து மழை அருவி கொட்டும் பொழுது, அந்த நடுவுல எப்படி வெள்ளையா அந்த நீரோடை அந்த தண்ணீர் ஓடுதோ, அந்த மாதிரி சுவர் முழுக்க அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எங்கருந்து வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா போய் எங்கருந்து தான் வருதுன்னு பாபாவுடைய படத்தை உற்று நோக்கும் பொழுது தான் தெரியுது. பாபாவுடைய படம் பாதத்திலிருந்து அந்த நீரானது வழிகிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ இது வந்து சமீபமா ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பாபா காண்பித்த அற்புதம். அன்று பாபா பிரயாகை நீராடலுக்கு தாஸ்களே நீ ஏன் இங்க போற? அவ்வளோ தூரம் போறதுக்கு அவசியம் என்ன? இங்கேயே நமது பிரயாகை இருக்கிறது. என்னை நம்பு அப்படிங்கிறாரு. என்னை நம்புன்ற அந்த வார்த்தை வந்து எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு உரிமையோடு பாபா சொல்றாரு. என்னை நம்பினால் உனக்கு எல்லாம் இங்கே சகலமும் கிடைக்கும். என்னுடைய திருப்பாதங்களை நீ அடையும் பொழுது, சரணாகதி அடையும் பொழுது, உனக்கு கிடைக்காத ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது தான் அந்த வார்த்தை சொல்கிறது. என்னை நம்பு, உனது பிரயாகை இங்கேயே இருக்கிறது. அன்று தாஸ்கனுக்கு எப்படி பாபா அருளிச் செய்தாரோ, அதே போல இந்த நவீன காலத்துல அப்படி ஒரு விஷயத்த பாபா இந்த காலகட்டத்துல நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னா, பாபா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார். இன்றளவும் அதே தானே நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு விஷயம். இன்னொன்னு வலைத்தளத்துல இன்னொன்னு பார்த்தேன். அப்போ ஒரு பக்தர் இருக்காரு. அவரு தினைக்குமே பாபாவுடைய பாதங்களை வழிபடுவார். அதாவது பாபாவுடைய பாதங்கள்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா? மார்பிள்ல அந்த மாதிரி அவங்க வீட்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதை வைத்து அவர் தினமும் வழிபடுகிறார். தினமும் பாபாவுக்கு அதுல பாலாபிஷேகம் பண்ணிட்டு தான் வெளியிலேயே கிளம்புவார். அன்றைக்கு அவரால் அதை செய்ய முடியவில்லை. சில அலுவல் காரணமாக பாபாவின் பாத பூஜையை அவர் தள்ளி போட்டுவிட்டு அன்றைக்கு அலுவல் விஷயமாக வெளியில வந்துடுறார். அலுவல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நேரம் கடந்து போயிடுது. ஆனா பாபாவுடைய கோயிலுக்கு போயிட்டு அது போலாம் அப்படின்னு கோயிலுக்கு போறார். அப்படி போகும்பொழுது துவாரக மாயக்குள்ள நுழையிறாரு. பாபாவுடைய பாதங்களை ஆற தழுவிக்கொண்டு, பாபா என்னை மன்னித்து விடுங்கள். நான் இன்று உங்களுக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையே செய்யாமல் விட்டுவிட்டேன். ஏன்னா நுழையும் போதே அவர் பார்க்கறது பாபாவுடைய பாதம் தான். பாபாவுடைய பாதத்தை பார்த்ததும் அன்னைக்கு அவர் செய்யாத அந்த பூஜை தான் அவருக்கு நினைவுக்கு வருது. பாபாவுடைய பாதத்தை ஆற தழுவிக்கொண்டு அப்படியே அழுகிறார். அப்படி அழுகும் பொழுது அவர் கண்களில் இருந்து ஒரு பிரயாகை நீராடலை பாபா ஏற்றுக்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அது என்ன நீராடல் என்றால் அந்த பக்தர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அவரையே அறியாமல் அழுது முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, தன்னை அறியாமல் பாபாவின் இரு பாதங்களையும் தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்து நீராட வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிந்து கொண்டார். அப்போ இன்னும் ஒரு அழுக வெளியே வருது. அவ்வளவு பக்தியால உள்ள முருகி மகிழ்ச்சியில திளைத்து அழுகிறார். பாபா, நாங்க எல்லாரும் குறப்பட்டுக்கிறோம். உனக்கு சரியா பூஜை பண்ண முடியலையே, எவ்வளவோ எங்களுக்காக செய்ற. ஆனா உன்னுடைய பூஜைய நாங்க ஒழுங்கா பண்றதிலயே நாங்க குறைப்பட்டோம். ஆனா பாபா பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களுடைய அத்தனை ஒரு எளிய மனம் கொண்ட பக்தனுடைய அந்த பக்தியை மட்டும் தான் பார்க்கிறார் பாபா. இங்க தான் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். பக்தி ஒண்ணு. இன்னொன்னு நம்மளோட இன்டலெக்ட், நம்மளுடைய புத்தி. நம்ம புத்தி என்ன செய்யுமா? இப்படிதான் பூஜை பண்ணணும்னு ஒரு முறை வகுத்து வைத்திருக்கும். ஆனால் பக்தி அப்படிப்பட்டது கிடையாது. எப்படி பூஜை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதுதான் பக்தி. அந்த பக்தியை பார்த்ததனால்தான் மனமுருகி வெதும்பி அழுந்த அந்த பக்தனுடைய கண்ணீரையே பிரயாகையாக ஏற்றுக்கொண்டு தன் பாதங்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக பாபா ஏற்றுக்கொண்டார். இது ஒரு பாபாவுடைய அற்புதம்னா, இன்னொரு ஒரு அற்புதம். இன்னொரு பக்தைக்கு நிகழ்ந்தது. இதுவுமே பாபாவுடைய பாத பூஜை மகிமை. பாபா பூஜையை எப்படி பாத பூஜையை பக்தர்களால செய்ய முடியலன்னா கூட வாங்கிக்கிறார். உள்ளார்ந்த அன்போட ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பக்தர் என்ன பண்றாங்க, வேக வேகமா பாபா கோயிலுக்கு போகணுமேன்றதுக்காக அன்றைக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையை செய்யாமல் முதல்ல கோயில்ல போய் பாபாவ ஆர்த்திய விட்டுடுவோம். ஆர்த்திய விட்டுட்டோம்னா என்ன பண்றது? அதனால ஆர்த்திய பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சாயங்காலத்துக்கு மேல பாபாவுக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. அது வெயில் காலம். வெயில் காலத்துல வேகமா வரும்பொழுது அப்படியே வேர்த்து கொட்டி உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடுது. முதல்ல போகும்பொழுதே பாபா பக்தர்கள் துவாரகமாயில பாபாவை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் கோயில்ல இருக்கக்கூடிய
பாபா கோயில்ல இருக்கக்கூடிய துவாரகமாய்க்குள்ள நுழையிறாங்க. பாபாவுடைய பாதத்த பார்த்ததும் அவங்களுக்கும் அந்த ஞாபகம் வருது. ஐயோ! பாத பூஜை செய்யாமலே வந்துட்டனே! என்ன மன்னிச்சுடுங்க பாபான்னு உணர்ச்சி வசப்பட்டு பாபாவுடைய பாதத்துல தன்னுடைய சிரத்தை வைத்து வணங்குகிறாங்க. அப்படி வணங்கி அப்படி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது தான் அவர்களுக்கே அறியாமல் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்னா, தன் வேர்வை நெற்றி வேர்வையிலிருந்தும் தன் கையில் வழிகின்ற வேர்வையின் மூலமாக பாபாவின் பாதத்தை அபிஷேகம் செய்திருக்கோம். பாபாவுடைய பாதம் அங்கங்க அப்படியே நினைந்திருக்கு அப்படியே உங்க வேர்வையால. பாபா ஏற்றுக்கொண்டார். வேர்வையினால் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கே பாபா பார்த்தது என்ன? அவருடைய புத்தியா, அவங்களுடைய சிந்தனையா இல்ல. உள்ளார்ந்த பக்தியை தான். அந்த பக்தியால நம்ம மனம் உருகி, இறைவா இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய சேவையை செய்ய தவறிவிட்டேன். என்னை மன்னித்து விடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த பக்தியில நெகிழ்ந்து போய் பாபா அந்த வேர்வை துளிகளையே பாத பூஜைக்கு ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு இறங்கி வருவார் பாபா. அவ்வளவு அழகான அந்த பாதங்கள் தன் பக்தனுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் இறங்கி வரும். அதனாலதான் மேலோக்கி இருக்கக்கூடிய பாபா கீழ்நோக்கி வந்து இந்த பூமியிலே நடந்து தன் பக்தர்களை காத்திருக்கிறார். இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்ன்றதுக்கு தான் இது எவ்வளவும் அடையாளமாக இருக்கிறது. இன்னும் ஒரு பாபாவின் மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பக்தை இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. பாபாவுடைய பாதுகைகளுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து அபிஷேகம், ஆராதனை செய்கிறார்கள். அன்றைக்கு வீட்ல நெறைய வேலை. பிள்ளைகளுக்கு பரீட்சை, பாடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு, அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் காலதாமதம் ஆயிடும். ஆனா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்பா இவ்வளவு நேரம் தாழ்த்தி நான் என்றைக்குமே செய்ததில்லையே பாபா என்னை மன்னிச்சுடுங்க. தோ வந்துட்டேன்னு வேக வேகமா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்து பாபாவுக்கு பூஜை செய்யறதுக்காக நிக்கிறாங்க. அப்பதான் அவங்க உணர்றாங்க தன் நெற்றியில் குங்குமம் வைக்காமலே வந்து பூஜை செய்கிறோமே. அதனால ஓடி போய் பாபாவுடைய பூஜை பண்றதுக்கு முன்னாடி குங்குமத்தை வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எப்பவுமே பூஜை அறையிலே நின்று கொண்டு கண்ணாடியை பார்க்காம தான் அவங்க குங்குமமே வைப்பாங்க. அன்றைக்கு நெற்றியில் பொட்டே வைக்கவில்லை. அதனால கண்ணாடியை பார்த்து குங்குமம் வைக்கலாம் என்று குங்குமம் வைக்கும் பொழுது அவருடைய கை விரலான அந்த மோதிர விரல் இங்கும் அங்குமாக ஒரு நெற்றி முழுக்க பரவுகிறது. அந்த நடுவு நெத்தியில் அப்படி பரவும் பொழுது அந்த குங்குமம் எதையோ ஒன்று வரைவது போல உணர்கிறார். என்ன வரையறது போல இருக்குதே அப்படின்னு உற்று நோக்கும் பொழுதுதான் தெரியுது. அதுல ஒரு பாதம், பாபாவுனுடைய பாதம் அதில் தோன்றி இருப்பதை உணர்ந்து அப்படியே மெய் சிலிர்த்து போய் கண்ணீரோடு அழுகிறார். பாபா எப்படி இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை உங்களால செய்ய முடியுது? இப்படித்தான் பூஜை செய்யணும், அப்படிதான் பூஜை செய்யணும்ன்றத ரூல்ஸ் எல்லாம் அப்படியே பாபா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவார். எரேஸ் பண்ணி எடுத்துடுவார். இந்த ரூல்ஸே இல்லாம பண்ணிடுவார். இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும், இப்படிதான் செய்யணுங்கிற ரூல்ஸே பாபா கிட்ட கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. பாபா பார்க்கறது உள்ளார்ந்த பக்தி மட்டும்தான், புத்தியை அல்ல. புத்தி சொல்வதை தாண்டி பக்தியாக நாம் செய்கின்ற எந்த ஒரு சாதாரண பூஜையாக இருந்தாலும் அதை பாபா முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறார். இவை அனைத்தையும் தாண்டி நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்த்தது பாபா பாத பூஜையின் வல்லமை மற்றும் மகிமையை தான். உங்கள் இல்லத்திலே பாபாவுடைய பாதங்கள் இருந்ததுன்னா பாபாவுடைய பாதங்களுக்கு முழு மனதாக நீங்கள் நம்பிக்கையுடன் பூஜை செய்து வாருங்கள். நிச்சயமாகவே அந்த பூஜைக்கு பன்மடங்கு சக்தி உண்டு. முடிப்பதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த கடைசியா பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த அற்புதம், குங்குமத்தால் பாபா தன் பாதத்தை வரைந்து காண்பித்தார். அந்த குங்குமத்திலே அவர் பாத பூஜை செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத தாண்டி அதற்கப்புறமா அவங்களுடைய கணவருடைய உடல்நிலை எவ்வளவு அழகா பாபா அவருடைய அனுகிரகத்தால சரி செய்தார் தெரியுங்களா? அந்த கணவருக்கு இருந்த நோயெல்லாம் பறந்து போய் ரொம்ப ஆரோக்கியமா மாறினார் அப்படிங்கிறது தான் அங்கே பாபா நிகழ்த்திய பெரும் அற்புதம். அதனால பாபாவுடைய பாதுகைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் தொடர்ந்து பாபாவுடைய பாதங்களுக்கு பூஜை செய்து வாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும்னு கிடையாது. வெறும் தண்ணீரால் நீராட்டி பாபாவுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூவை வைத்து அதில் விளக்கேற்றி வைத்தாலே கூட போதுமானது. அப்படி முடியாதவர்கள் பாபாவின் பாதத்தை தினமும் தொட்டு வணங்குங்கள், அதுவே போதுமானது. அதுவும் முடியாதவர்கள் மனதிலே பாபாவின் பாதங்களை நினைத்து பாபா நீதான் எனக்குன்னு அவருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. பாபா உங்களை கெட்டியா பிடிச்சுக்குவார். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல அற்புதங்களை பற்றி பேசுவோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.